தேவன் தந்த இந்த நேரத்திற்காகவும் நாளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 2ஆம் சங்கீதத்தில், அதாவது முதல் 2 சங்கீதங்கள் எபிரேய வேதாகமத்தில் ஒரே சங்கீதங்களாக ஒரே பாடலாகத்தான் இருந்தது. நாம் சங்கீதங்களை சொல்லும் பொழுது அதிகாரங்கள் என்று நாம் சொல்வதில்லை, சொல்லக்கூடாது. அது பாடலாக இருக்கிறதுனாலே 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம் என்று தான் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். சொல்ல வேண்டும், பாடலை எவ்வாறு தான் சொல்ல வேண்டும், ஒரே பாடலாக தான் இருந்தது. எனவே இந்த சங்கீதங்கள் முழு சங்கீதத்திற்கும் முன்னுரையாக இருக்கிறது. இவை இரண்டும் இணைந்து இருக்கிற மேசியாவின் சங்கீதங்களுக்கு முன்னுரையாக இருக்கிறது. முதல் சங்கீதம் அந்தரங்க ஒழுக்கத்தை எடுத்துரைக்கிறது. மாறாக அடுத்த சங்கீதம் அவருடைய வெளிப்படையான மகத்துவத்தையும் மேன்மையையும் தெரிவிக்கிறது. முந்தின சங்கீதம் 1ஆம் சங்கீதம் கிறிஸ்துவின் மனித தன்மையையும், 2ஆம் சங்கீதம் அவருடைய தெய்வீக இறைத்தன்மையையும் விவரித்து காட்டுகிறது. இறைமைந்தன் இயேசுவின், அதாவது மேசியாவின் மேன்மையை இந்த சங்கீதங்கள் பொதுவாக எடுத்துரைக்கிறது. மேசியாவின் சங்கீதங்கள் என்று சொன்னால் 20 சங்கீதங்களுக்கு மேலாக இருக்கிறது. 2 சங்கீதம் 2, 8, 16, 22, 24, 31, 34, 45, 40, 41, 45, 50 இந்த சங்கீதங்களெல்லாம் மேசியாவின் சங்கீதங்களாக அமைந்திருக்கிறது. மேசியாவை பற்றிய முன்னுரைப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நவீன உலகத்திலே அமளியும் அட்டுழியமும் கொடூரமும் கொடுமைகளும் நிறைந்ததாக இருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். உலகம் பல பாகங்களிலே போரும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் கூட ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இந்த நாடுகளுக்கிடையே யுத்தங்களை நாம் காண்கிறோம். இன்னும் மறைமுகமாக, அதாவது மறைமுக போர் நடந்து கொண்டு, எல்லா நாடுகளுக்கும் இடையே மறைமுக போர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கும் இந்த பாடல் நமக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் யார் என்று இந்த சங்கீதங்களில் குறிப்பிடவில்லை, மேலே எழுதப்படவில்லை. ஆயினும் இந்த 2ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள் மேசியாவை குறித்து தாவீது கூறின முன்னுரைப்பாக புதிய ஏற்பாட்டிலே எடுத்து கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் என்று உமது தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதங்களை எழுதினார் என்பது புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட ஆசிரியர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சங்கீதங்களை தாவீது எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆசிரியராகிய தாவீது தான் எழுதினார் என்பது நமக்கு தெளிவாகிறது. 2ஆம் சங்கீதங்களின் வசனங்கள் 7 இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே முன்னுரைப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், எபிரேயர் 1:5, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை
ஜெனிப்பித்தேன். இந்த வசனம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொது மொழிபெயர்ப்பிலே நான், அதாவது பெற்றெடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றெடுத்தேன் என்பது ஒரு தவறான கூற்றாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இதில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:26-27, வெளிப்படுத்தல் 12:25, வெளிப்படுத்தல் 19:5 இந்த பகுதிகளிலே இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவார். மேலும் இந்த சங்கீதங்களில் கிறிஸ்துவுக்கு 4 திருப்பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே 4 திருப்பெயர்கள் கொடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 1 அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சங்கீதம் 2:2 வாசிங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி கட்டுகளை எறுத்து கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவான் என்கிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் 1. 2வது அரசர், அதாவது ராஜா. வசனம் 6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். 1வது அபிஷேகம் செய்யப்பட்டவர், 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், 3வது 7வது வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். இங்கு தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். 4வது ஆண்டவர் அல்லது கர்த்தர். வசனம் 11, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள், குமாரன் கோபங்கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல். படிங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்ளாத யாவருக்கும் கோபம் பற்றி கொள்ளும் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் கர்த்தர், ஆண்டவர் என்று சொன்னாலும் அங்கே அடோனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் யெகோவா என்கிற நாமத்தை தான் அடோனாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர். பாவத்தில் மூழ்கியுள்ள மக்களை பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கும் செய்தி முக்கிய இடம் பெறுகிறது. இது இனி வரவிருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்கிறது. அதிலிருந்து மக்களை மீட்கும் மீட்பராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதை குறிக்கும் தெளிவான தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு, ஒன்று, தேவ பக்தி இல்லாதவரை பற்றி வருத்தப்படும் பக்தன் தாவீது. வசனம் 1 முதல் 5 வரை. தேவ பக்தி இல்லாதவரை பற்றி வருத்தப்படும் பக்தன் தாவீது. 1 முதல் வசனம் 5 வரை. அதிலே என்ன வருத்தம் அவரிடத்தில் அவருக்கு இருக்கிறது? இந்த மக்களை குறித்து, தேவனை எதிர்க்கும் மனிதன், அதாவது உப பிரிவுகள். தேவனை எதிர்க்கும் மனிதன். சங்கீதம் 2 1-3 வரை. அதற்கான கடவுளின் பதில் 2வது 4 முதல் 6 வரை. எப்படி கடவுளை எதிர்க்கிறான், கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறான் என்பதை குறித்து, கடவுளுக்கு விரோதமாக இருப்பது பாவம், எதிர்ப்பானது. இதை குறித்து தாவீது வருத்தப்படுகிறார். கடவுளுக்கு எதிராகவே இவர்கள் இருக்கிறார்களே, படைத்தவருக்கு சிருஷ்டிகருக்கு எதிராகவே இவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் வருத்தப்படுகிறான்.
இரண்டாவது, பாவத்தில் வீழ்ந்த மனுகுலத்தின் மீட்புக்கான தேவ ஆலோசனை. பாவத்தில் வீழ்ந்த மனுகுலத்தின் மீட்புக்கான தேவ ஆலோசனை 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்பு. பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்பு வசனம் 10 முதல் 12 வரை. தேவ பக்தி இல்லாதவரை கண்டு வருத்தப்படும் பக்தன் தாவீது. எப்படி இவர்கள் பக்தி இல்லாதவரை மாறி போனார்கள்? பக்தி இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். பக்தியற்றவர்களாய் அவர்கள் எப்படி மாறி போனார்கள்? ஆதி பெற்றோர் முதல் இன்று வரை தேவனுக்கு எதிராகவே செயல்படும்படி மனுகுலத்தை சாத்தானின் தூண்டுதலின் பேரில் இவர்கள் தேவனுக்கு எதிராகவே மாறி போனார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு எதிராக மாறி போனார்கள். நல்லதல்ல என்று தேவன் சொன்னவற்றை இவர்கள் நல்லது என்று சொல்லி இவர்கள் விருப்பப்பட்டு தெரிவு செய்தபடியினாலே தேவனுக்கு விரோதியாக மாறி போனார்கள். தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்வதிலேயே அவர்கள் முனைப்பை காட்டினார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நல்லதல்ல என்று கண்டு விளக்கின காரியங்களை இந்த மனிதர்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். நல்லதல்ல, என்ன சொன்னார்? நல்லதல்ல என்று சொல்லியிருக்கிறார். வேதத்திலும் கூட கட்டளைகளிலே நாம் தோராவிலே 613 கட்டளைகள் இருக்கிறது. நல்லதல்ல செய்யாதே, நல்லது செய் என்று சொல்லியிருக்கிறார். நல்லதல்ல செய்யாதே, நல்லது இதை செய் என்று சொல்லியிருக்கிறார். நல்லதல்ல என்று செய்ய வேண்டாம் என்றதை செய்யாமலும் செய்ய வேண்டும் என்கிறதை கட்டாயமாக செய்யவும் நாம் செயல்பட்டோமானால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்லதல்ல என்று கண்ட தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக ஏவாள் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3, 6, 7 வசனங்கள், 6ஆம் வசனம் மட்டும். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமாய் இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனோ புசித்தான். இங்கே பார்க்குறோம், நல்லதல்ல என்று சொன்ன விளக்கின அந்த விருட்சத்தை நல்லது என்று கண்டு புசித்ததின் விளைவாக தேவனுக்கு விரோதியாக மாறிப்போனான். இந்த நிகழ்வே தேவனோடு நிகழ்த்தும் எதிர் போராட்டத்தின் ஆரம்பமாக இருக்கிறது, ஆரம்பமாக அமைந்து விட்டது. அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள். அதற்கிணங்க முதல் ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொற்கேடாதபடிக்கு தன் சுய அதாவது மாற்றான் சொன்னதை கேட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து பிசாசுக்கு தன் செவியை சாய்த்தபடினாலே இன்றும் ஏதேனில் ஆரம்பித்த துவங்கின கீழ்ப்படியாமை மக்கள் தொகை பெருக 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 கொந்தளிப்பாகவே பெரும் கொந்தளிப்பாகவே மாறிப்போனது. அதை கண்ட தாவீது மனவேதனையுடன் இந்த பாடலை பாடுகிறார். மனவேதனையுடன் வருந்தி இந்த சங்கீதத்தை பாடினார் என்பது முதல் வசனம் காட்டுகிறது. மனிதன் தேவனை எதிர்க்கிறான். மனிதன் முதலாவது விடயத்தில் மனிதன் தேவனை எதிர்க்கிறான். 2-3 சங்கீதங்கள், 2-3 வசனங்கள் வாசிங்க. 2-3. கர்த்தருக்கு விரோதமாகவும்
அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். அனைத்து மக்களும் தேசத்தில் உள்ள அனைத்து ஜாதிகளிடத்திலும் காணப்படும் விரோதமான மனப்பான்மையை முதல் வசனம் விளக்குகிறது. கொந்தளித்து என்ற சொல் மூர்க்கமாக கொந்தளிக்கும் கடலை பார்த்தோம்னால், இந்த புயல் நேரத்தில் பார்த்தோம்னால் மூர்க்கமாக கொந்தளிக்கும் கடலை போல இந்த ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள். ஒன்றுமில்லாமைக்காக ஒன்றுமில்லாமை என்று சொன்னால் இந்த பூமியில் உள்ளது எல்லாம் கிறிஸ்துவானவர் வரும் பொழுது வானம் மடமடவென்று உடையும், பூமி வெந்துருகி போகும். அப்போ ஒன்றும் இல்லாமல் போகும். நீ என்ன சம்பாதிச்சதெல்லாம் என்னாகும்? எல்லாம் போயிடும், எல்லாமே போயிடும். இந்த ஒன்றும் இல்லாமைக்காக அடி தடி சண்டை போராட்டம், நாட்டுக்கு நாடு சண்டை, ரத்தம் சிந்துதல், உயிர் பலி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதனால் என்று சொன்னால் கர்வம். கர்வம். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, என்ன அர்த்தம்? கர்வம். சங்கீதம் 2:2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இந்த வசனத்தில் ராஜாக்களும் ஜனங்களும் தலைவர்களும் என்று பேசுகிறார். தலைவர்கள் மட்டுமல்ல, ஜனங்களும் இந்த காரியங்களை சிந்திக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். தாங்களே போதும், என்னது நாங்களே போதும், தாங்களே போதும் என்ற மனநிலை உடையவர்கள், தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள், இவர்கள்தான் நான் என்கிற கர்வமுடையவர்கள். இவர்கள்தான் யார்? கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் மட்டும் போதும், நான் என்ற கர்வத்தை உடையவர்கள், தன் வழியில் கடவுளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதவர்கள். எடுத்துக்கொள்கிற மாதிரி தெரியும், ஃபுல்லாக சோறை வச்சுட்டு இந்த ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி கடவுளை அப்படியே தொட்டுக்குவாங்க. ஆனால் தங்களைத்தான் மிகைப்படுத்தி கொள்வார்கள். இதை தான் கர்வமுடையவர்கள் என்று சொல்லுகிறது. கடவுளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத போதெல்லாம் அது கர்வமாக தான் தோன்றுகிறது, கர்வமாகவும் விரோதமாகவும் மாறுகிறது. இவ்வாறு மக்களை தலைவர்கள் முரட்டாட்டத்திற்கும் குழப்பத்திற்கும் இட்டு செல்கிறார்கள். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்வதனால் ஏற்படும் விளைவு இது. உதாரணமாக ஏசாயா 11:15 வரை உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. உன் ஆடம்பரம். என்ன ஆடம்பரம்? சாத்தானை பத்தி சொல்றார். உன் ஆடம்பரமும். என்ன ஆடம்பரம்? எசேக்கியேல்ல நாம வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. பாருங்க, ஆடம்பரம், மிகவும் ஆடம்பரம் இருந்தான். அதனால என்னாச்சு? படிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே,
ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. முதலாவது 1, நான் வானத்துக்கு ஏறுவேன். 2, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். 3, வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் அங்கே வீற்றிருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். 4, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். அங்கு இருப்பது தேவன் இருக்கிறார். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாய். 5 ஆங்கிலத்தில் ஐ வில் 5 ஐ வில் ஆஃப் சைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் 5 முறை ஐ வில் என்று சொல்லியிருப்பாங்க. நான் என்கிற இந்த கர்வமானது நீ ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். நம்ம 13 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 13 அவன் என்ன செய்ய, குறைவற்று இருந்தாய். உன்னிடத்தில் குற்றம் காண மட்டும் நீ எப்படி இருந்தாய்? குறைவற்று இருந்தாய். குற்றம் காணும்போது நீ சாத்தானாக மாற்றப்பட்டாய் என்று சொல்லுகிறது. கர்வம். சகரியா 10:11 வாசிங்க. அடுத்தது சங்கீதம் 17:10 எடுத்து வச்சுங்க. முதலாவது சகரியா 10:11 இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை அடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போம். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போம். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எப்போ? நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது வெக்கி நாணி கூணி குறுகி அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நியாயத்தீர்ப்பில் தெரியும் எவ்வளவோ கர்வமாக நம்ம நடந்திருக்கிறோம். தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்படாத, தேவனுடைய கட்டளைக்கு சாதகமாக பயன்படுத்தாதபடிக்கு விரோதமாக எப்படி செயல்பட்டுருக்கிறோம். எந்தெந்த தெரிஞ்சும் துணிகரமான பாவங்களுக்கு நான் சங்கீதம் 19 வாசிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரணம். அவ்வாறு துணிகரமான பாவங்களை செஞ்சிருக்கிறோம் என்பதை அடுத்தது சங்கீதம் 17:10 அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார். நினந்துண்ணின்னு என்னது? கொழுத்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நினம்னா கொழுப்பு. எப்படிங்க? கொழுத்து போய் இருக்கிறாங்க மனசளவில். எப்படி? நினந்துண்ணி இருக்கிறார்கள். தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் எங்களை வளைத்துக் கொண்டார்கள். நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதுங்கியிருக்கிற பாரசிங்கத்திற்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். இருமாப்பு. இது எதை குறிக்கிறதுனா இருமாப்பு. கர்வமும் இருமாப்பு ரெண்டும் சிமிலர். கர்வம் இருமாப்பு இரண்டும் உன்னை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் செய்துவிடும். அடுத்ததாக சங்கீதக்காரன் சொல்வது 2:2 சங்கீதம் 2:2 பகை, விரோதம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். விரோதம், பகை. கர்த்தருக்கும் அவர் அபிஷேகம் பண்ணின தம்முடைய குமாரனுக்கும் விரோதமாக மனிதன் காட்டும் எதிர்ப்பு வெளிப்படையாக காட்டப்பட்டுள்ளது. கர்த்தர் தம்முடைய இறுதி வெளிப்பாடாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறுதி வெளிப்பாடாக இருக்கிறார். தேவகுமாரனாகிய மேசியாவுக்கும் நேரடியாக காட்டப்பட்டுள்ள எதிர்ப்பு இது. இதை இன்றளவும் காணலாம்.
கடவுளை பற்றி பேசுங்கள். என்ன செய்யுங்க? கடவுளை பற்றி பேசுங்க. நீ நாள் கணக்கில் லெக்சர் கொடுங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவ மட்டும் பேசிடாதீங்க. என்ன செய்யாதீங்க? இயேசுவை மட்டும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு பகைமை பாராட்டுகிறவர்கள், அந்த அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக பகைமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது தேவனுக்கு பகையாக இருக்கிறது. அடுத்தது அராஜகம். 2:3 சங்கீதம் 2:3 அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். அவர்கள் என்ன கட்டுகளை அறுத்து அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். இது அவர்களுடைய கலக குணத்தையே காட்டுகிறது. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்து கானான் வழியாக வரும்பொழுது, இந்த வனாந்தரத்தின் வழியாக வரும்பொழுது தேவனுக்கு எதிராக எவ்வளவு நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போகிறோம் என்று சொல்லி எத்தனையோ முறை அவர்கள் அராஜகம் செய்தார்கள், கலகம் செய்தார்கள். கலக குணமானது கர்த்தருக்கு விரோதமான குணம். இது எதை குறிக்கிறது? இந்த கலக குணத்தையே காட்டுகிறது. கடவுள் ஏற்படுத்தியுள்ள எல்லை கோட்டையும் வரம்பையும் உடைத்தெறிய அவர்கள் விரும்புகிறார்கள். கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை எறிந்து போடுவோம் என்பது அவர் ஏற்படுத்தியுள்ள, தேவன் ஏற்படுத்தியுள்ள வரம்பை, எல்லை கோட்டை. 1 யோவான் 3:4 அந்த எல்லை கோட்டையும் வரம்பையும் உடைத்தெறிய அவர்கள் விரும்புகிறார்கள். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அது கிராசிங் த பவுண்டரி, எல்லைக்கோட்டை. அவர் வகுத்திருக்கிற இதுதான், உனது வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாக. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வைக்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ள. அதுக்கு மேல வசனம் வாசிங்க 7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாண புத்தகம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாதிருப்பாய். அவர் வகுத்திருக்கிற வரம்பு, அவர் வகுத்திருக்கிற வரம்பை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே என்று சொல்லுகிறார். தேவன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இவர் மனிதனை தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார். ஆதியாகமம் 1:26-27 வாசியுங்கள். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். 7:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
என்ன செய்திருக்கிறோம்? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதனால் மனிதனுக்கு சில நியாயமான கடமைகள் உண்டு. இதனால் என்ன இருக்கு? நியாயமான கடமைகள் இருக்குது. அந்த நியாயமான கடமைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று பேதுரு 4:11 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படியே போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். போதிக்கக்கூடிய எப்படி போதிக்கணுங்க? வேதத்தில் இருக்கிற மாதிரி போதிக்கணும். நம்ம கற்பனை கதையெல்லாம் ஓட்டி அதை மெருகேற்றி சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன ஏவாளுக்கு என்ன நடந்தது? தேவன் என்ன செய்தான்? நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். நீ அதை என்ன செய்யக்கூடாது? புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்ட்டு, சேர்க்கவும் கூடாது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களோடு எதை கூட்டுகிறான் அவனுக்கு நான் அவன் வாழ்க்கையில் என்ன செய்வேன்? வாதையை கூட்டுவேன். இதிலிருந்து எடுத்து போடுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பேரை என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. கடைசி பகுதியில் சொல்லியிருக்கு. ஒன்று கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கு தான் செய்யணும். எதை செஞ்சாலும் அவருக்கு மகிமை வரல அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதை செய்யக்கூடாது. மனிதனுக்கென்று சில நியதிகள், வரையறைகள் கடவுள் வகுத்து கொடுத்திருக்கிறார். கடவுள் தந்த வரையறைக்குள்ளே மனிதன் சுதந்திரமாக நிறைவை அனுபவிக்க முடியும். ஆனால் அதை மீறி நம்மளாம் என்ன செய்கிறோம்? சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி வசனத்தை மீறி சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அனுபவிப்பது தேவனுக்கு விரோதமான பகை. மேசியா குறித்ததான இறைவாக்கு சங்கீதம் 2:3 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி 3 அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். தாவீதின் நாட்களிலே தன்னை சுற்றியுள்ள அரசர்கள் அனைவரும் பரலோகத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அரசராகிய தேவனுக்கு பயப்படாத துன்மார்க்கராக ஜீவித்தார்கள். அவர்களை குறித்து தாவீது சிந்தனை செய்து அவர்கள் மீது வெளிப்படக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தாங்க எச்சரிக்கிறார். இதை எண்ணினவராக அவர் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அவற்றை எண்ணினவராக இந்த தீர்க்க தரிசன வசனங்களை உரைக்கிறார். மேசியாவை குறித்த இறைவாக்குகளை பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலமாக முறையாக இந்த சங்கீதத்தில் கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் 4 பெயர்கள் திருப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். 1 அபிஷேகம் பண்ணப்பட்டவர், 2 அரசர், 3 தேவகுமாரன் சன் ஆஃப் காட், 4 ஆண்டவர் அதாவது கர்த்தர் என்று. இப்போ முதலாவது நாம் பார்ப்போம். முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் என்று சொன்னால் அனாயிண்டட். அபிஷேகத்தை பற்றி நாம் பிறகு இன்னும் கூட தெளிவாக பார்ப்போம். இன்று சுருக்கமாக அபிஷேகம் அனாயிண்டட் என்று தாவீது கூறியது மேசியாவை குறித்த முன்னறிப்பாக இருக்கிறது. எபிரேய மொழியில் மஸ்யாக் என்ற பெயர் சொல் இவ்விடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இச்சொல் தமிழிலே மேசியா என்று ஒலி வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்குரிய புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டபடியால் இதனுடைய கிரேக்க சொல் கிறிஸ்டோஸ். கிறிஸ்டோஸ் என்பது தமிழிலே கிறிஸ்து என்று மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசித்தோம். சங்கீதம் 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருந்தது. இங்கே நாம் பார்த்தோம். இங்கே நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்கிற வாக்கியத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். உலக தோற்றத்திற்கு முன்னே நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவ விமோச்சனத்திற்காக ஆதாமிலே ஏற்பட்ட கீழ்ப்படியாமையிலே ஏற்பட்ட அதன் கீழ்ப்படியாமையினாலே வந்த முரட்டாட்டம், பகை, விரோதம், கொடுமை, துர்க்குணம், பொல்லாப்பு, வீணான செயல்கள், இவைகளிலிருந்து விடுபட்டால் ஒழிய இந்த மனிதன் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்பதை, தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல முடியாது என்பதை தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தன்னுடைய ஆணையிலே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:20 அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இதை கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உலகத் தோற்றத்திற்கு முன்னே நியமிக்கப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று சொன்னால் நியமித்தல், அதாவது ஒரு நோக்கத்திற்காக நியமிக்கப்படுதல் என்ற அர்த்தம். அவ்வாறு இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளுடைய பாவ பரிகார பலியாக அவர் சென்று பூமியிலே பாவ மாம்சமாகிய மனித மாம்சம் எடுத்து மனிதனாக அவதரித்து மனுஷர்களுக்காக மரிக்க வேண்டும் என்று அபிஷேகம் செய்யப்பட்டவர். அபிஷேகம் என்பது இறைப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதற்காக அதனுடைய அதிகாரத்துடன் நியமிக்கும் செயலை குறிக்கும் ஒரு செயலாகும். இறைப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதற்கான அதிகாரத்துடன் நியமிக்கும் ஒரு செயலை குறிக்கும் ஒரு செயலாக இருக்கிறது. அபிஷேகம் என்றால் உலக பிரகாரமான ராஜ்ய வல்லமைகளை அகற்றி புனிதமான தேவராஜ்ய வல்லமையில் செயல்பட, பரிசுத்தமாக்கப்பட அல்லது அவருடைய பணிக்கென்று பிரித்தெடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நியமிப்பது அபிஷேகம் எனப்படும். கிறிஸ்துவில் மனிதன் ரட்சிப்பின் திட்டத்திற்காக கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கிறிஸ்துவின் அதாவது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, அதை எவ்வாறு நிறைவேற்றும்படிக்கு மனிதனாக இந்த பூலோகத்திலே வந்து வாழ்ந்து 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து அவர் மனிதனுடைய பரிசுத்தமாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக மரித்து மக்களை பரிசுத்தமாக்க வேண்டி பரிசுத்தமாக மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ரோமர் 8:3 அது எப்படி எனில் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய தேவகுமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இரண்டாவது எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாம் அன்பிலே நடந்து கொள்ளும்படிக்கு, அன்பு இல்லாதபடியினாலே தான் இந்த கலக குணமும் முரட்டாட்டமும் கோபமும் விரோதமும் பகையும் எல்லா இந்த பிரச்சனைகளும் வருவது அன்பு இல்லாமையினாலே. அந்த அன்பிலே நடந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தாமே இந்த பூலோகத்திலே குமாரனாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். கிறிஸ்து பாவ பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரண்டாவது, பிதாவின் வலது பரிசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்கள் எங்கள் பிள்ளைகளை, அதாவது ரோமர் 8:34 ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தேவனுடைய சமூகத்தில் மீண்டும் ஒப்புரவாகும்படிக்கு, மீண்டும் மீண்டும் நாம் ஒப்புரவாகி அவரோடு உறவாடும்படிக்கு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:19 வாசிங்க, முடிப்போம். லூக்கா 22:19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்கள், இது என் இரத்தத்தினால் என் மாம்சத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நம்ம தேவன் எதை நினைவு கூற ஆண்டவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ கட்டாயம் அதை நினைவு கூற வேண்டும். அதை கண்ணும் கருத்துமாக நினைவு கூற வேண்டும். நம்ம கிறிஸ்துமஸ்க்கு அழகாக எல்லாம் ஜோடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? நீங்களே என் ஆலயம். அந்த ஆலயத்தை ஒருவன் என்னை தொழுது கொள்வானால் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். தொழுகையின் ஒரு பகுதியாகிய இந்த ராபோஜனத்தில் நாம் பங்கெடுக்கும் பொழுது அதுவும் அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் பங்கு கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது பகை, அது விரோதம், அது நம்முடைய 1 கொரிந்தியர் 11 நாம் வாசிக்கிறோம். சிலர் நித்திரையடைந்திருக்கிறார்கள், சிலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் தங்களை நிதானித்து அறியாததினாலே. எனவே நாம் நினைவு கூறும்படிக்கு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிற அதை நினைவு கூறும்போது தேவனுடைய மகிமைக்காக பரிசுத்தத்தோடு நினைவு கூறுவோம். இதற்கென்றே ஆண்டவர் தாமே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இதற்கென்றே தேவன் தாமே கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். நம்மை தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை என்ன செய்வோம் பார்ப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.